நீ ஏன்டா அந்த பாட்டு பாடின எனக்கு அந்த பாட்டு பாடியிருக்காட்டி நான் எமோஷனலாக இருக்க மாட்டேன். நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டேன் ஆக்சுவலாக. நான் இப்படி ஒரு படத்தில், ஓ மை காட், நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டாங்க இப்படி நான் ஒரு படத்தில் நடிக்கணும்ட்டு. சின்ன வயசுலேருந்து எனக்கு என்னடா இது சின்ன வயசுலேருந்து எனக்கு இது ஒரு கனவு, ஒரு ட்ரீம். நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக நம்பல, ஒரு பயம். வேண்டாம், லண்டனில் பிறந்த நான், அங்கேருந்து எப்படா நீ இங்கே சென்னையில் சினிமாவில் நடிக்க போகிற, இங்கே இருக்க நிறைய பேருக்கு ஆக்சுவலாக வாய்ப்பு இல்லை. ஸோ அதை தாண்டி நீ எப்படிடா நீ உள்ளுக்குள்ளே போகிறேன்ட்டு நிறையா கேள்வியில் இருந்தது நிறைய பேருக்கு. அப்போ தான் நான் ஓகே சின்ன தமிழான்ட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணி சாரி சின்ன தமிழான்ட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸ்டார்ட் பண்ணி, சரி ஓகே இப்படி சான்ஸ் வந்து கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்து இன்ஸ்டா, டிக்டாக், சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ஏதாவது ப்ரூவ் பண்ணுவோம்ண்டு ஸ்டார்ட் பண்ணினேன் நான். அதில் வந்து எனக்கு கென் வந்து ஒரு மெசேஜ் போட்டு, ப்ரோ நீங்கள் சென்னைக்கு வரும்போது நாங்கள் மீட் பண்ணலான்ட்டு சொல்லிவிட்டு எனக்கு இந்த ஒரு படம் ஒன்று இருக்குது, நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், அதில் ஒரு கேரக்டர் இருக்குது, நீ இன்ஸ்டாகிராமில் நீ என்ன பண்ணுறியோ அதை நீ இங்கே பண்ணு என்று சொல்லி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்தவர்.